அதாவது வாள் கையில் இருந்தால் பரவாயில்ல, பின்னால் இருந்தால் தான் தப்பு. வணக்கம். அதாவது எப்போவுமே நான் கூப்பிட்டா எல்லாருமே ஓரளவுக்கு ஆதரவு தந்து வர்றதுக்கு உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வருக வருகவென வரவேற்கின்றேன். சார், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் ஒரு நடிகை வந்து ஒரு ஆடிஷனில் ஒரு தவறான ஒரு வீடியோ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆடிஷன் பண்ணதாக ஒரு வீடியோ லீக் ஆச்சு. சீரியல்லே இந்த நிலைமைனா சினிமாவில் எந்த நிலைமையில இருக்குது பெண்களுடைய இது பாதுகாப்பு? அதாவது வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது உலகத்திலேயே எல்லா நாட்டிலையும் பேசக்கூடிய விஷயம். கரெக்ட். நம்ம எல்லாருமே ஒரு விதமான அனிமல். உண்மையை சொல்கிறேன், நம்ம எல்லாருமே அனிமல் தான், விலங்கினத்தை சார்ந்தவர்கள் தான். நம்ம இன்னைக்கு நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கிறது நம்மளுடைய சட்டம். முடிஞ்சா ஒரு 24 மணி நேரம் இந்த நாட்டில் உள்ள சட்டத்தை மட்டும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்களேன், என்ன நடக்கும்? யாரும் பணக்காரனாக இருக்க மாட்டான், எந்த பெண்களாக இருந்தாலும் யார் இருந்தாலும் யாருமே இருக்க மாட்டாங்க. உண்மையை சொல்கிறேன், நீங்கள் நானும் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துருக்கோம்னா நம்மளை காற்றில் இந்த சட்டம் நம்மளை பாதுகாக்கிறது. யாரையாவது பார்த்து கை நீட்டி உன்னை கொண்டு விடுவேன்னு சொன்னோம்னா சட்டம் பாதுகாக்குது. கையை பிடிச்சி இழுக்கலாம்னு சொன்னால் சட்டம் பாதுகாக்குது. இதை மீறி தவறுகள் நடக்கிறது அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த உலகத்தில் திருடனா பார்த்து திருதான் விட்டால் திருத்த ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி உண்மையாலுமே கடுமையான சட்டங்கள் இருக்கிறது, இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஆனால் நம்ம யாருன்னு ஒரிஜினலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு 24 மணி நேரம் இந்தியாவில் இருக்க என்ன எல்லா சட்டத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம். முடிஞ்சா நீ 24 மணி நேரம் வாழ்ந்துக்கடான்னு சொல்லி பாருங்க, நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியும். உண்மையான விலங்கு யார், இந்த மனிதர்களும் தெரியும். சட்டம் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, சட்டம் நம்மளை நிம்மதியாக தூங்க வைத்துக் கொண்டிருக்கிறது, சட்டம் காற்றில் கலந்து நமக்கு பயத்தை காமிச்சு இருக்குது. இதை செய்யாத, அதை செஞ்சிடாத, இதை பண்ணிடாத, அதை பண்ணிடாத, தனியாக அப்படி இருக்கு அது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சட்டம் தான் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும். அந்த பயம் இல்லைன்னா இப்படி வேணா செஞ்சு பாருங்க. நான் சொல்றது செஞ்சு பாருங்க. 24 மணி நேரம் சட்டமே கிடையாது, என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்க, ஜாலியா இருந்துக்க, யாரும் பணத்தை வேணாலும் எடுத்துக்க, யாரை வேணாலும் கையை பிடிச்சி எடுத்துக்க, நீ எதை வேணாலும் பண்ணிக்க சொல்லி பாருங்களேன். இப்ப நான் நேர்மை நாணயம்னு பேசுற நம்மளுடைய உண்மையான கோணம் என்னன்னு அன்னைக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம இப்படி வாழ்றதுக்கே சட்டம் தான் பாதுகாப்பு, சட்டம் தான் நம்மளை தனித்துவத்தில் வச்சிருக்கு. சட்டத்தை இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும். சட்டம் இன்னும் மனிதன் மனதில் ஆழமாக பதிய வேண்டும், பயம் இருக்கணும், இல்லைன்னா செஞ்சிருவாங்க. சார், அப்போ மனித ஒழுக்கம்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றீங்களா? மனித ஒழுக்கம் இருக்கு. என்னத்துக்கு பின்னால் இருக்குன்னா சட்டத்துக்கு பின்னால் இருக்கு. யாரையுமே வந்து கோபம் வந்தோடனே கை நீட்டி அடிச்சிடக்கூடாது. கரெக்டா? இதுல ஒழுக்கம் இல்லை, கோபம். நான் வந்து ஒருத்தரை அடிக்கக்கூடாது, என் தம்பியை நான் அடிக்கலாம், கரெக்டா? ஆனா தம்பியை கூட அடிக்கக்கூடாது, அது சட்டம். அப்ப என்ன சொல்ல வரேன்னா சட்டம் அதை விட காத்துல கலந்துருக்குன்னு சொல்றேன். நமக்கு எப்பாவது ஒட்டுக்கு கோபம் வரலாங்க. அப்ப சட்ட விதிமீறல் நடக்குது சார். அதான் சார், சட்ட விதிமீறல் நடக்குதுல்ல, போலீஸ் என்கவுண்டர் நடக்குது. அதை தாங்க சொல்றேன். அவங்க மட்டும் சரி பண்ணலாமா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாம் அது இதையே சட்டமா தான் வடிவமைச்சிருக்காங்க. என்கவுண்டருங்கிறது சட்டமாக்கப்படுகிறது இல்லையா? என்கவுண்டர் கொலையாக கருதப்படுகிறதா இல்ல என்கவுண்டர் தற்காலிகமாக நடக்குதா? ஏதோ ஒரு லீகல் பாயிண்ட் எடுத்துக்கிறாங்கல்ல. ஆமா, என்னை பொறுத்தவரை பெண்கள் பாதுகாப்புக்கு இன்னும் கடுமையான சட்டம் இயற்றினால் நல்லது, அவ்வளவுதான். மகிழ்ச்சி. சார், நான் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நலிஞ்ச நடிகர்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம கூட நடித்த வடிவேல் சார் கூட வந்து இப்போ நடிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த படத்தில் நடிக்க வருவாரா? கூப்பிட்டீங்களா அவரை? ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சு 1 கோடி அவர்கிட்ட பணம் இருக்கு. அவர்கிட்ட கதை சொன்னேன், அவர் ஹீரோவை தான் நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தார். அதனால கொஞ்சம் இன்னும் பேச்சுவார்த்தையில் இருக்கும். அவர் இறங்கி வந்தால் சத்தியமாக மீண்டும் அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும். ஏன்னா அதாவது நம்ம காமெடிக்கு வடிவேல் சார் மாதிரி முடியவே முடியாது, பாடி லாங்குவேஜ் அசத்திக்க முடியாது அவர் வச்சு. கரெக்டா? ஒரு காலகட்டங்கள் உண்டு இல்லையா? நிச்சயமாக பார்ப்போம். சார், நிறைய படங்கள் இப்போ வர படங்கள் வந்து சில படங்கள் வந்து ஒரு ஹீரோ இல்லாமல் நடிக்கிறாரு. ஆனால் வந்து ஆர்கே சார்கிட்ட மட்டும் ஏன் நான் ஹீரோ மட்டும் நடிக்க? அப்படி இல்லை. நான் பேசும்போது சொன்னார், இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நிச்சயமாக நம்ம அடுத்த படத்தில் ஒன்று பண்ணுவோம். இப்போ அந்த படத்தில் பண்ண வேண்டியதான் இப்போ தம்பிராமையா அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் நிச்சயமாக கூப்பிடுவேன். ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன்,
பயன்படுத்திக்குவேன். சார் என்னோட ஒரே ஒரு விஷயம், இப்போ நீங்கள் தலைக்கு மேலே வந்து அந்த இது வச்சா கரெக்டாக வராதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்து நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட்னா, அந்த கெமிக்கலை தலையில் வச்சா முடி கொட்டிடுமோ, அது வந்து நீங்கள் உறுதிப்படுத்த முடியுமா? மன்னிக்கணும், அது கெமிக்கல் கிடையாது, ஒரு நேச்சுரல் ஆயில், ஒரு இயற்கையிலேயே ஒரு மூலிகையிலிருந்து எடுக்கப்பட்ட ஆயில். இல்லை சார், நீங்கள் பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணி தரேன்னு சொல்கிறீங்க, அது நியாயமான விஷயம். ஒருவேளை முடி கொட்டிடுச்சுன்னா அதனால கொட்டாது, முடி வளர்ந்தா வளருமே ஒழிய கொட்டாது. அதுதான் கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னு சொல்றது. அதுக்கு தான் ஐசிஎம்ஆர் அப்ரூவல் கொடுத்துருக்கோம், டெஸ்ட் எடுத்திருக்கோம், எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சிருக்கிறோம். ஏதோ சும்மா சொல்றது இல்லை. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஐயா வாசாமி வாசாமி இதை எடுத்து சாப்பிட்டு பாரு சாமி, சாமி நல்லா வரும் சாமி, நீ ஒரு 10 ரூபா கட்டி அப்படிலாம் சொல்லலை. கிளினிக்கலி ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணி அதுக்கு என்ன வேணா உலக லெவலில் போகும்போது சர்டிஃபிகேட் மட்டும் தான் பேசும். இல்லை சார், தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோ அரசியல்வாதிகளோ மட்டும்தான் வந்து வாள் கொடுத்து பழக்கம். ஸோ வாள் கொடுத்தாவே அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி போய் சேர்ந்துருவாங்க, இல்லை அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது நல்லா, ஏன்னா வந்து நீங்கள் வந்து அப்பத்தில் நான் ஒரு 2021 நான் கேட்டிருக்கேன் அரசியல் கட்சிக்கு போகிற ஐடியா இருக்கான்ட்டு. நீங்கள் அப்பயே ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்போ ஏதாவது சொல்லுங்கள். வாழ்க்கையில் வந்து நான் இன்னைக்கு ரோல்ஸ் ராய்ஸில் வந்தேன். நான் அரசியல்வாதியாக இருந்தால் ரோல்ஸ் ராய்ஸில் வர முடியாது. முதல்ல நான் கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வையாக்கி நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு, அதில் நான் அப்படி ஒரு வாட்ச் போட்டேன்னா ஆர்கே கையில் பார்த்தியா அவ்வளோ பெரிய வாட்ச்சு அப்படின்ட்டு. வேண்டாங்க, சேவை செய்கிறதுனா நான் நேரடியாகவே நான் சம்பாதிக்கிற பணத்தில் எவ்வளோ பேருக்கு சேவை செஞ்சிட்ருக்கேன். அரசியலில் தான் சேவை செய்யணும்னா அரசியல் சேவை செய்ய நிறைய பேர் இருக்காங்க. நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னா நான் சம்பாதிக்கிற பணத்தை நான் நேரடியாகவே மக்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நமக்கு அரசியல் அப்படிங்கிறது ஓட்டு போடுறதோடு என்னுடைய அரசியல் முடிந்தது. நன்றி. சார், அப்போ விஜயோட அரசியல் அதே மாதிரி தான் இருக்குமா? விடுங்க, அடுத்து அது அவர்கிட்ட கேட்கணும். சார், நான் வந்து ஒன்று சொல்லவா, அதாவது ஜான் வந்து எப்போ சொன்னாலும் சரி ஒரு சார் நம்ம எதாவது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஏதாவது சொல்லுவார். நான் சினிமா ப்ரொஜெக்ஷன் முடிஞ்சு நான் தான் முதல் இந்த கிஃப்ட் கொடுத்து விட்டேன், வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க சார். ஏன்னா அதுவே ஒரு மோட்டிவேஷன். உண்மையை என்னுடைய எல்லா படத்துக்குமே ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் இந்தாங்கன்னு. அப்போ வந்து அதுவே ஒரு மோட்டிவேஷன் தான். நீங்கள் போகிறீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க, படம் பார்க்குறீங்க, உங்களுடைய இல்லத்தரசியும் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? அப்பா அந்த படத்தை பார்த்துட்டியாப்பா, நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுங்க, கரெக்டாக இல்லையா? முதல்ல சிந்தனை பண்ணேன், பரவாயில்லையா ஆர்கே படம் பார்த்தாருன்னா ஒரு கொடுத்து விட்டாங்க அப்படின்ட்டு. வீட்டுக்கு பயன்படுற பொருளாக தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி தான் கொடுத்து விட்டேன். அதுவே ஒரு தன்னம்பிக்கையான விஷயந்தான். ஓகே, நீங்கள் உலகத்துக்கே உப்பு புளி பார்க்குற ஆளுங்க, கரெக்டாக இல்லையா? ஆமாம், எல்லாம் நக்கீரர் மாதிரி ஐயா எவ்வளோ தப்பு இருக்கோ அதை மன்னிச்சுட்டு எதை பார்த்து கொடுக்கணுமோ பார்த்து எழுதி கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கவே ஒழிய. சொல்லுங்க சார். அப்புறம் சார், இங்கேருந்து படிச்சுட்டு போனால் ஃபாரின் இங்கே சார் இங்கேருந்து படிச்சுட்டு போனால் ஃபாரினில் வந்து வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்போ படிச்சுட்டு போனா இல்லை, ஓகே, சர்டிஃபிகேட்டோ இல்லை இல்லை கண்டுபிடிப்புகளுக்கு ஓகே தெளிவாக சொல்லுகிறேன். இந்திய கண்டுபிடிப்புகளுக்கு உலக அரங்கில் இருக்கக்கூடிய மரியாதையை பற்றி பேசுகிறேன். ஆனால் சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படி இல்லை, உழைப்பு சார்ந்தது. உலகத்தில் பெரிய பெரிய பதவியில் இந்தியன் தான் இருக்கிறாங்க சாஃப்ட்வேரில். சார், அதுக்கு என்ன சொல்யூஷன் சார் நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய வரணும். இல்லை அங்கேருந்தா நம்ம படிச்சுட்டு இங்கே வரணும்? இல்லை, நிறைய வரணும். படிக்கிறதுல கண்டுபிடிப்புகளுக்கு நிறைய வரணும். நிறைய இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கணும், நிறைய கண்டுபிடிக்கணும். அதை வச்சு தான் நம்ம பொருளாதாரங்களில் நம்ம போக முடியும். நிறைய ஃபேக்ட்ரிகள் வரணும், நிறைய இன்னோவேஷன் இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, இங்கே பின்னால் இருக்க அத்தனை கேமராவும் எந்த நாட்டு இது சார்? செல்போன் யோசிச்சு பாருங்க. 130 கோடி மக்கள் இருக்கிற இந்த இந்தியாவில் உலக தரம் வாய்ந்த ஒரு கைபேசியை நம்மளால் தயாரிக்க முடிகிறதா? சாம்சங்கும் ஐபோன் தானே வச்சிருக்கோம், யோசிங்க. அப்புறம் எப்படி நம்ம பெருமையை சொல்ல முடியும்? சைனா போன் நம்ம வாங்குறோமா? என்ன சொல்றோம், சைனா போன் சைனா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? அதே நிலைமை தான் இந்தியாவுக்கு இருக்கு. நான் என்ன கேட்குறேன், ஒரு சாம்சங் மாதிரியும் ஒரு ஐபோன் மாதிரியும் அதை விட இந்தியன் அப்படின்னு ஒரு போனையே நம்மளால உருவாக்க முடியல. மக்கள் தொகை இல்லையா, பணம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வியாபார தளம், 130 கோடி மக்கள் இருக்கிற வியாபார தளம். ஆனா நம்மளுக்கு கண்டுபிடிப்புகள் கம்மியா இருக்கு. இல்லைன்னா உலகத்தோட காம்படேட் பண்ற தன்மை கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. சார், போனஸ் மீட்டிங் சொன்னீங்க 2 படம் வருஷத்துக்கு கொடுப்பேன்னு. ஆனால் 2 வருஷமா நீங்கள் படத்தில் நடிக்கவே இல்லையே, என்ன காரணம்? இந்த ஸ்டுடியோ கட்டிட்டு இருக்கேன்னா ஏதாவது ஒரு இடத்துல பணம் போட முடியும்.
நல்லது. நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து கத்தி வாங்கின்னு வரலாம். ஏன்னா பெரிய பெரிய கத்திலாம் ஆர்டிபிஷியல் கத்திலாம் இருக்குல்ல, பெருசா இருக்கு இல்லையா, தங்கம் தான் எடுத்துட்டு வரக்கூடாது. ஓகே. இல்ல அந்த மன்னர் வந்து அனுபவிச்சது கோல்டு கோட்டர்னு நினைச்சுக்குங்க. ஓகே. ஆர்கே சார், நீங்க நடிச்சதுல முக்கியமான படம் வந்து எல்லாமே ஒன்று செய்யும். அதுல வண்டுமுருகன் வந்து கலக்கலன்னு கலக்கிருப்பாரு. இப்போ வடிவேலுக்கு 1 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்குன்னு சொன்னீங்க. வண்டுமுருகன் திருப்பி வருவாரா? அப்போ என் படத்தில் நடிப்பாரா? அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. அந்த கதையில் அவருக்கு மாற்று கருத்து இருந்திருக்கலாம். அவருக்கு ஏற்ற ஒத்த கருத்தாக இருந்தால் நிச்சயமாக அவர் நடிப்பதற்கு தயாராக இருப்பார். நெருங்கிய நண்பர் கூட. அந்த 1 கோடி ரூபாய்க்கு எப்படி சார் மனசு வந்தது? இவ்வளவு நாள் அப்படியே வச்சிருக்காரு அவர். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த படம் பேசி ஷூட்டிங் போகிற நிலைமையில இருந்தது. அது டைரக்டருக்கும் அவருக்கும் உள்ள ஒரு சின்ன இஷ்யூனால அவர் சரி சார். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நார்மல் பர்சனே ப்ரொமோஷனுக்கு அதிகமாக பண்றாங்க. அப்படி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு போயிடுறாங்க. இன்னைக்கு 2 அரசியல் ஆயிடுச்சு. இங்க சினிமா துறையில வந்து பெரிய அளவுக்கு ஜாம்பான் ஒருத்தர் போயிருக்காரு, எல்லாருமே கூப்பிடக்கூடியவர் விஜய் அவர்கள். ஸோ சினிமா துறை சார்ந்து நீங்களும் இருக்கிறீங்க, சினிமா துறையிலும் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்ல அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு ஒதுங்கிடுவீங்களா? சீரியஸாக சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து சினிமாவிலேருந்து வரலையா? யாரும் வரல, எல்லாருமே வந்திருக்காங்க. என்னை பொறுத்தவரை வந்து நான் இது அரசியல் மேடையாக கருதவில்லை, அவ்வளோதான். சப்போர்ட் பண்ணலை விஜய் அப்படி நினைக்கல. அதாவது வந்து வளர்ந்து வர்ற எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க அவங்க கடமையை செய்ய போகிறாங்க, அவங்க கருத்தை சொல்ல போகிறாங்க, மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க. இப்போ நான் அரசியலுக்கு வரேன்னு என்கிட்ட கேட்டால் பரவாயில்ல. என்ன, நான் அரசியல் சார்ந்து ஓட்டு போடுறதோடு நிறுத்திக்கிட்டு இருக்கேங்கிறத சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் வரணும், எல்லாரும் மக்களுக்கு சேவை செய்யணும், எல்லாருமே களத்தில் இறங்குறது நிச்சயமாக நாகரிகமான செயல், அதில் மாற்றமே கிடையாது. அனைவரையுமே வரவேற்போம். யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி, அது சீமானா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, இன்னும் யார் வந்தாலும் சரி, வரவேற்போம். வாழ்க வளமுடன். சார், இது எல்லாம் அவன் செய்யலாம் இல்லை ஆர்கே செய்யலாம்? அதாவது அவனின்றி அணுவும் அசையாது, அவ்வளோதான். ஆமாம். அதனால இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக இந்த கேள்வி உண்டு. மேபி என்னுடைய கருத்து தவறாக இருக்கலாம். இந்த உலகத்தில் யாரெல்லாம் வெற்றி அடைய முடியும் என்று புத்தகம் எழுதினார்களோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை புத்தகமாக மாற்றி காட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்தால் நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்று. என்னுடைய லட்சியம் வந்து புக் எழுதுவது அல்ல, சுயசரிதை எழுத வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்கே போராடி கொண்டிருக்கிறேன். என்னை பற்றி சுயசரிதை எழுதுறதுக்கு என்னுடைய தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும், உழைப்பை வளர்த்துக்கணும், கண்டுபிடிக்க வளர்த்துக்கணும். ஒழிய நானும் வெற்றி அடைவது எப்படின்னு புக் எழுதிட்டேன்னு வைங்களா, அது முடிஞ்சிடும். வேண்டாம். நம்மளை இன்னொருத்த சுயசரிதை எழுதுற அளவுக்கு நம்ம போராடணும், உழைக்கணும், அந்த இலக்கை நோக்கி டிராவல் பண்ணணுங்கிறதுக்காக தான் புக் எழுதலை, வேற ஒன்றும் இல்லை. தொழில் வந்து எல்லாருமே வந்து சீக்ரெட் அப்படின்னா நம்ம காப்பி பண்ணிடலாம். தொழிலில் வெற்றி அடைகிறது வந்து சீக்ரெட் கிடையாது, மேஜிக். நகைக்கடை எடுத்துக்கோங்க, எல்லாமே 916 KTM தானே. ஒரு நகைக்கடையில் 2000-3000 பேர் உள்ள நிற்கிறான், பக்கத்தில் உள்ள நகைக்கடையில் 4 பேர் உள்ள போகல. நகை தானேங்க, நகை தானே. சீக்கிரட்டாக இருந்தால் நானே பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவேனே, இந்த சீக்கிரட்டை பயன்படுத்துக்குன்னு சொல்லிட்டு. மேஜிக் ஆஃப் சக்ஸஸ்னு ஒன்று இருக்கு. இந்த தொழில வெற்றியாளர்கள் வந்து மேஜிக் ஆஃப் சக்ஸஸ் தான் பண்றாங்க. ஒரு மியூசிஷியன் மாதிரி தான் இருக்கு. நம்ம கண்ணு முன்னால ஒரு துப்பாக்கி எடுத்து முன்னால ஒரு கண்ணாடி வச்சு இவன் கண்ணில் சுடுறான், கண்ணாடி உடச்சிக்கிட்டு போகுது, வாயில இருந்து நீங்க சைன் பண்ண புல்லட் எடுத்து காமிக்கிறான். நம்மளாம் என்னடா கழுத்தை வச்சு அங்கே வைக்கிறான், அந்த டேபிளை வச்சு அங்கே கொண்டு போய் வைக்கிறான். நமக்கு முன்னாலோ கத்தி எடுத்து சொருகிறான், வெளியில வர்றாங்க. ஆனா நம்ம ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கா இல்லையா, டீம் ஒர்க் இருக்கா இல்லையா? ஒரு பொண்ணை பார்த்து இப்படி ஒன்று அப்படிங்கிறான், கத்தி எடுத்து சொல்றா, அப்படியே இருக்கிறா, கடைசியில் உயிரோடு சிரிச்சுட்டு வந்துட்டாளா இல்லையா? சீக்ரெட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை மேஜிக்காக இருந்தால் எப்படி இருக்கும்? சீக்ரெட்டாக இருந்தால் அங்கே ரிவீல் பண்ணால் ஏதாவது இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள்லாம் மேஜிக் பண்ணுறாங்க, அது எப்படின்னு தெரியல. இன்னைக்கு நகைக்கடை எடுத்துங்க, துணிக்கடை எடுத்துங்க. துணிக்கடை எல்லாருமே துணிக்கடை தானேங்க. அவங்க வந்து எல்லாமே வந்து தறியில் நெஞ்சு நெஞ்சில் கொண்டாடலைங்க, லேபிள் மட்டும் தானே பண்ணுறாங்க. நகை அப்படித்தானே, நகையை நாங்கள் சொந்த வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வர்றதில்லை, ஒரு மெட்டல் தானே. ஆனால் அந்த நகைக்கடையில் 5000-10,000 பேர் உள்ள போகிறாங்களே. ஒரு நகைக்கடைக்கிற உள்ள செயின் வாங்குற கூட சார் வாங்க சார், சார் வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறாங்களே. அப்போ நகைக்கடைனா எல்லாமே தான் போகணும். மேஜிக் ஆஃப் சக்ஸஸ் தான் வேர்ல்டில் பெரிய சக்ஸஸ். என்னுடைய பார்வையில் நான் பார்த்ததுல
ஒரு தொழில் வெற்றி அடையுது அப்படின்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அந்த மேஜிக்கை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்களேன், அது பெரிய சாதனை. சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் கிடையாது. சீக்ரெட் ஆஃப் சொல்லி கொடுத்துடலாம்.